இல்ல வல்லரசே ஏய் தாவூத் ஐயா தாவத்து காலமிருந்து தேய்ச்ச பாத்திரத்தையே தேய்ச்சிட்டு இருக்கியா ஐயா? எங்கம்மா தேய்ச்ச பாத்திரத்தையே தேய்க்கிறேன், இப்பதானம்மா தேய்க்கிறேன். அட கிறுக்கு பயலே, காலையில இருந்து ஒரே பாத்திரத்தாடா மாத்தி மாத்தி தேய்ச்சிட்டு இருக்க. அல்லா, இது என்னைக்கு தான் மாறுமோ தெரியலையே. இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. நேச ஊர்ல இருந்து வரானா? நான் போயிட்டு இதெல்லாம் சொல்றேன். நேச ஊர்ல இருந்து வரானா? என்னது நேசம் வந்துட்டான். நேசம் ஊருக்கு வர போறான்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. நாங்க கோவமா பூசாரிய பக்கம் போனோம். மந்திரம் பண்ணி பொம்மை வச்சா கல்யாணம் ஆகாது, அவன் கால முழுக்க ஒண்டி கட்டியா இருப்பானே, இப்ப செம கட்டையோட வந்திருக்கான். இதுக்காக நீ கேட்கும் போதெல்லாம் பீர் பாட்டில் பிரியாணி செலவு பண்ணிருந்தான். என் மாதிரிக்கு வெண்ணைக்கு பலிக்காம போனது இல்ல. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. பொண்ணுக்கு எந்த ஊர்? வெள்ளக்கார புள்ளையா? உடனே பார்த்தா மொபைல கேக்குறாரா? நான் கூட பேமெண்ட் கேக்குறாரு நினைச்சேன். நல்ல எடுப்பாதான் இருக்கா, ஃபுல் சைஸ் இல்லையே. முதல்ல இந்த மந்திரம் எல்லாம் இந்த எல்லைக்குள்ளதான். அவன் வெள்ளாட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கான். ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம சாத்தான் வேற, அவங்க சாத்தான் வேற. நம்ம மந்திரம் எல்லாம் இங்க இருந்து கடல் தாண்டி போகாது. பாஸ்போர்ட் விசா ஜனல் டிக்கெட்ல போகுமா? நாசமாதான் போக சொல்லியா? கடுப்பாயிட்டான். கூடியா யோ பூசாரி, அவன் இந்த மண்ணுல கால வைக்கிறதுக்குள்ள அவனை ஏதாவது செய்யணும். எப்ப வரான்னு சொல்லி போட்டு சொல்லு, அவன் சோழிய முடிச்சிடுறேன். அவன் துப்புறதுக்குள்ள சீக்கிரம் சொல்லியா? என் கணிப்பு சரியாக இருந்தா நாளைக்கு காலையில இந்த மண்ணுல கால வைக்க போனதுக்கு அப்புறம் இதுல சோழிய உருட்டுற. நேச ஊருக்கு வந்து நாங்க உன்னை பூசாரின்னு நம்மளதான் பெரிய தப்பு. வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறேன். இருக்கனா? வீடு எப்பரா இருக்கு? ஓகேவா? இந்த வீடு நான் சுல்தான் படத்திலே பார்த்துட்டேன். எப்படி மெயின்டைன் பண்ணிருக்கேன்னு. ஆள் இல்லன்னா பெரிய பெரிய படங்களுக்கு நீ ஷூட்டிங் கொடுங்கறன்னு கேள்விப்பட்டேன். இல்லப்பா, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. காரைக்காலுக்கு ஓடிடுவேன். ஏப்பா எல்லாம் வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க வாங்க. டேய் போய் கத்துற போ. இருப்பா, போய் லைட் போ. அந்த வேலை மட்டும் தான் ஒன்றும் பண்ணல நீ போ. இந்த வீட்டுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இனி என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியலையே. பியூட்டிஃபுல். இவ்ளோ பெரிய மாளிகையை விட்டுட்டா நேசம் நீங்க சென்னையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. 2 வயசு கை குழந்தை வீட்டுல விட்டு வந்துக்கிறேன், அதுக்கு ஃபீல் பண்ணல. என்ன பண்றது, தனியா தான் வாழ்ந்துன்னு இருந்தேன். அன்பிலீவபிள். படி ப்ரோ, என்னப்பா அந்த போட்டோல இருக்கிறது யாரு? அதுவா எங்க அப்பா எங்க அம்மா. ஓ, எங்க அப்பா சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? அப்படின்னு கண்டுபிடிச்சாரு அவரு. டைம் எப்படி வேஸ்ட் பண்றதா கண்டுபிடிச்சிக்கிறான் அந்த முகர கட்ட. அதை நம்பிதான் எங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அழகா 2 பேருக்கும் செட்டே ஆகலையே. எங்க அம்மா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா இளவரசி. இந்த ஆளு சிரிச்ச வாய் வச்சுக்கின்னு சிரிச்சே கவுத்துட்டான். ஆசமா போச்சு எங்க அம்மா வாழ்க்கை. டேய் டூல்ஸ் மூக்கா மாப்ள, நம்ம ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடு. இவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செட் பண்ணி கொடு. முக்கியமா மேல யாரும் போக கூடாது. வராண்டால எங்க ஒன்னாலும் விளையாடிக்கலாம். சரியா? வாங்க வாங்க போலாம். எம்மி ஓ அடிப்பு ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி. அண்ணா என்னாச்சு? What happened? Is he all right? என்னாச்சு விக்கி? தெரியலையே. என்னாச்சு? என்னடாச்சு? அன்கான்ஷியஸ். அது ஒண்ணும் இல்லப்பா. அவன் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணால அதிர்ச்சி ஆயிடுவான். அவன் எது கேட்டாலும் அதிர்ச்சி ஆகி விழுந்துருவான். நீங்க உள்ள போங்க போங்க. படி ப்ரோ, என்னப்பா மேல ஏன் போக கூடாது? போக கூடாதுன்னா போக கூடாது. போனா செம்ம அடி அடிப்பேன். வை ப்ரோ? புரோக்கர் என்ன தனி தொட்டில வச்சு ஆயித்திடுவேன். என்னடா கிஃப்ட் ஃபார் யூ. யாருடா? உங்களுக்காக வாங்கினேன் ப்ரோ. ஏய் தேங்க்ஸ்டா தம்பி. நீ பாத்துருவே, நான் தனியா போய் பிரிச்சுக்கிறேன். இது வெறும் வாழ்க்கையில் எனக்கு யாரும் கிஃப்ட் கொடுத்துருக்கல. தம்பி கொடுத்துருக்கான். நல்ல கிஃப்டா இருக்கும் நினைக்கிறேன். எது பார்க்க கூட நினைச்சுன்னா அதே கொடுத்துக்கிறான் பாரு. இது எங்க போகுது? இங்க வா. எங்க போற? மேல சும்மா மேல என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு போனேன். சந்திரமுகி ஜோதிகா மேல போய் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. மேல போக கூடாதுன்னு சொல்லிக்கிறா இல்லையா? போ தச்சா போய் லுங்கி கட்டு. நேசம் யாருமே மாடி மேல போக முடியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டான். உங்களுக்கும் நேசத்துக்கும் என்னதான் பிரச்சனை? எங்க 3 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகலையா? அதுதான் பிரச்சனை. ஒரு பிட்டு படம் பார்த்ததுக்கு எங்களை மாட்டி விட்டுடா நேசம். உன்னை நான் சும்மா விட மாட்டோம், கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டோம் அப்படின்னு அவனுக்கு லெட்டர் போட்டோம். அதை பார்த்துட்டு எங்க இளமையை திரும்பி வர வைக்கிறதுக்கு 4 மாத்திரையை அனுப்பிச்சு விட்டான்.
ஒரே ஒரு மாத்திரை எங்கள் வாழ்க்கையே க்ளோஸ் ஆகி போச்சு. அதில் எனக்கு ஞாபகம் மருதி ஆகி போச்சு. ஒருத்தருக்கு திக்கு வாங்கி இன்னொருத்தருக்கு காது கேட்காமலே போயிடுச்சு. அதனால எங்களுக்கு கோவம் இன்னும் அதிகமாயிடுச்சு. நேசம் என்னடா என்னப்பா ரெடியா? நேசம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்ப்பா. கையில் என்னது? எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டு தான்ப்பா. நீ என்னவா இருக்கிற எனக்கு? எல்லாம் உன் நண்பன் தான். நீ பண்ணுறத பார்த்தா அதுமே தெரியலையாடா. என்னப்பா இப்படி பேசுற? இங்கே பார், நான் சொல்கிற வேலையை மட்டும் செய், இல்லைன்னா தூக்கில் தொங்கிடு. என்னப்பா இப்படிலாம் சொல்லி அசிங்கப்படுத்துற? இவர் என்னைக்கு செருப்பு அடி வாங்க போறாருன்னு தெரியல. படி ப்ரோ, என்னடா ஆல் செட். இனிமே நீங்க பேண்ட் கழட்டுறது தான் பாக்கி. டேய், என்னடா சொல்ற? சில் ப்ரோ, வேஷ்டி ஷர்ட் போடுங்கன்னு சொல்ல வந்தேன். நானே எங்க அப்பா கனவுல வந்துட்டாரு, வசத்துல இருக்கிறேன். போடா. நீ இப்படி தான்ப்பா சொல்லிட்டு இருப்ப. நான் போய் சொம்புல பால் எடுத்துட்டு வரேன்ப்பா. மாமா, பால்லாம் வேணாம், டம்ளர்ல போய் டீ போட்டுட்டு போ. உனக்கு எப்போதும் விளையாட்டு தான்ப்பா. ஆமா, இவர் ரொம்ப அலர்ட். நான் என்ன பிரச்சனை வந்துக்கிறேன், இவனுங்க ஒரு பிரச்சனை பண்ணுகிறாங்க. நேசம் நேசம், வாமா ரேஷ்மிகா, அங்கதான் இருக்கிறேன். காஸ்டியூம்ஸ் பாத்தீங்களா? எது அந்த ட்ரௌசரா? விளையாடாதீங்க. எலி பொந்துல அடைக்கிறதுக்கு துணி இல்ல, அதை வச்சுதான் சொருவணும். டேய், அதை கூண்டு போய் அந்த பொந்துல இருந்து எடுத்துக்குறா. இதான் எதிர்பார்த்தேன். வா பேபி போலாம். உன்னை விட பெரிய பொண்ணு, நீ ஒண்ணு பண்ணு, அந்த தட்டுல பழம்லாம் இருக்குது, எத்துக்குன்னு என் ரூமுக்குள்ள கொண்டு போயிடு. போ. I don't like it. இந்த காலத்துல வயசுக்கு அவன் ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்தணும்னு நாங்கள் வெறியோடு அந்த வீட்டுக்குள்ளே போனோம். வா வா வா, உள்ள வா உள்ள வா. தூக்கம் வேற கண்ணை கட்டுது. ஏதோ வீட்டுக்குள்ள வந்து பண்ணணும்னு நினைச்சேன். வேற தூக்கி போறாங்க. ஏதோ நினைச்சேன்டா. ஞாபகம் வந்துச்சுடா, ஒன்றுக்கு வந்துச்சுடா. போனோம்னு நினைச்சேன். டேய், எங்கடா பாத்ரூம் இருக்குது? ஐயோ, எந்த பக்கம் போனோம் தெரியலையே. 10 ரூம் இருக்குது, பாத்ரூம் எதுன்னு தெரியலையே. ஐயோ, இவன் வேற குறுக்கும் நடுக்கும் வந்து நிற்கிறான். அவன் இங்க தான் இருக்கான். கோனி டபுள் எக்ஸல் சைஸ் தானே? ட்ரிபிள் எக்ஸ்எல் வாங்கி வச்சிருக்கேன். கீஞ்சில போது பார்த்து வா வா வா. சைலண்ட் சைலண்ட். உள்ளதான் இருக்கான். போடு. ஏண்டா, நாங்க எல்லாம் மஷ்ரூம்குள்ள ஒளிஞ்சாலே கண்டுபிடிச்சிருவோம். இந்த மியூசிக் கேக்குதுடா. மாமாவோட போன் மாதிரியே இருக்கு. என்னது சாமாவா? மாமா போனு. மாமாவா? என்ன துண்டா வெட்டின மாதிரி இருக்குது. ஓ, மாமா மண்டையா? மாமா மாமா மாமா. மீந்தம்மாவோட செஞ்ச மாடி ரூமுக்கு யாருமே போக முடியாம நேசம் பார்த்துக்கிட்டான். ஆனா நேசத்தோட பொண்டாட்டி மாடிக்கு போனான். அவளை பிடிக்க நேசம் போனான். அவனை பிடிக்க நாங்க போனோம். அப்பதான் என் மூளை வேலை செஞ்சுது. நேசம், 2 ரூபாய் காயின் உண்டா பாரு. எந்த இல்லப்பா? டேய், இல்லடி. நான் சொல்றது கேளு. காயினே. ஐயோ, எந்தப்பா? வாட்டர் பாயிண்ட் இப்பதான் விழுந்துச்சு. மொத்தம் 5 2 7. ஆமா, 10 கோடி ரூபாய் அரண்மனையை வச்சுக்கிட்டு 5 ரூபாய் காயினுக்கு அழுது பத்தியா? பரவாயில்லப்பா, புது காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் ஒய்ஃப் மேல எதையோ தேடிட்டு இருந்தா. எங்களை மாதிரியே நேசத்தை பழிவாங்க வேம்புலியும் வீட்டுக்குள்ள வந்தாரு. என்னது வேம்புலியா? அது யாரு? அவர் தான் என் குரு நாட்டாமை. நாட்டாமைக்கும் நேசத்துக்கும் என்ன பிரச்சனை? நேசத்துக்கும் நாட்டாமைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாட்டாமை ஆல்சோ இன்ஜூர்டு. ஊருக்குள்ள எந்த பொருள் வந்தாலும் நான் தான் டெஸ்ட் பண்ணுவேன்னு நாட்டாமை போய் முதல்ல வாங்கி வாயில போட்டுக்குவார். 4 டேப்லெட்ஸ்ல நாங்க 3 சாப்பிட்டோம். நான் தாண்டா ஊர் நாட்டாமை பேசுறேன். அந்த ஒரு மாத்திரையை தூக்குனது நான் தாண்டா. அத முதல்ல நான் தாண்டா முழுகணும். அதுக்கப்புறம் தாண்டா நீங்க எல்லாம். அப்படி இந்த 4 மாத்திரையில 1 வாயில போட்டதால நாட்டாமைக்கு கண்ணு தெரியாம போச்சு. அதான் அவனுக்கு நேசத்தை பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல இருக்கான். டேய் நேசம், போயால எங்கடா இருக்க? என் பல்ப ஃபீஸ் ஆகிட்டு உனக்கு மட்டும் பஸ்ஸில் கேட்குறா. 1 ரூபாயில சந்தோஷமா இருக்கக்கூடாது. இந்த வரண்டா, இந்த ரூம்குள்ள தானே இருக்கு. நூடுல்ஸ் பண்ணையா, குழம்புற பண்ணையா. அம்மா, ஐயோ கண்ணாடி. ஆத்தி, கண்ணாடி விழுந்துருச்சு. நான் என்ன ஒண்ணுமே. ஐயோ கண்ணாடி விழுந்தா எனக்கு ஒன்றும் தெரியாதே. டேய் நேசம், நீ மட்டும் நாங்க சொல்றத கேட்கல, உன் புள்ளைய கடத்தி போய் டார்ச்சர் பண்ணுவோம். யோ, பகல் நேர பைத்தியம். அது அவன் புள்ள இல்லையா, நேசத்தோட சின்ன வயசு போட்டோ. ஏதாவது உளறி வைக்காத. சின்ன வயசுலயும் கன்றாவி ஆக்குறான், இப்பவும் கன்றாவி ஆக்குறான். எப்படி இவனை வீட்டுல சேர்க்கறாங்க? அதெல்லாம் விடுமாமா. இப்ப இவனை உட்கார வச்சு கொள்ளணுமா, படுக்க வச்சு கொள்ளணுமா, நிக்க வச்சு கொள்ளணுமா, இல்ல சத்தம் போட்டு கொள்ளணுமா, சத்தம் இல்லாம சைலண்டா கொள்ளணுமா? ஆணியே புடுங்க தேவையில்ல. இவனை விட்டா போறோம், வெளியே போனா கொள்றதுக்கு 1000 பேர் காத்திருக்கிறானுங்கடா. ஏன் பௌத்தரிச்சில 10 வருஷத்தோட பகடா
இன்னைக்கு நேத்து பகல்ல டேய் நேசம் அந்த வழி இல்லான்னு இவனுக்கு காமிக்கலாம்டா. இப்ப எப்படியா காமிப்ப? அவன் தான் மயக்கத்துல இருக்கானே. நான் கூட ஏதோ சாதாரணமா இருந்துச்சியா, ஏதோ வேலைக்கு ஆகாத கல்யாணம் பண்ணிட்டு வெளியூர்ல செக்யூரிட்டி வேலை பாப்பான்னு பார்த்தா வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஊருக்கே வந்து வெறுப்பேத்துறா. வயிறு எரியுது மாமா. எனக்கு வயிறு பாசிக்குதுடா. என்ன ஓட்டத்துக்கெல்லாம் ஹோல்சேல வாங்கி வச்சிருக்கான். இனி இவ்வளோ கிளாஸ் வச்சுக்கிறான். ஓ சரக்கு அடிப்பான் போல அவசரத்துக்கு. ஹலோ ஹலோ, நீங்க சமையல்காரரா? இல்ல வீட்டுக்காரு. வாட்? சமயக்காரன் சொன்ன மேடம். தேங்க் காட், என் வயித்துல எதுவுமே இல்ல. ஏதாச்சும் குடுக்குறீங்களா? நீங்க ஓகேன்னு சொன்னா குழந்தையே கொடுப்பேன் மேடம். ஹே, என்ன சொன்ன? கொண்டைகளி குழா கொடுப்பேன்னு சொன்ன மேடம். சோ நைஸ். நைஸ் மட்டும் போதுமா இல்ல கல்தோசை வேணுமா மேடம்? நீங்க உட்காந்து இங்க புக் படிச்சுட்டே இருங்க, நான் உங்களுக்கு தேவையானதா சமைச்சு டெலிவரி பண்ணிட்டே இருக்கேன். இங்க ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு. ஃபேன் போட முடியுமா? ஃபேன் போடுறதுக்கிட்டும் நீங்க பேண்ட் எல்லாம் போட மாட்டீங்களா? என் மாமா 60 வயசுல தாவூத்துன்னு ஒருத்தன் இருக்கான். அடிக்கடி பொருளை போட்டு போட்டு எடுக்கிற மாதிரி பொறுக்கி தரம் பண்ணிருப்பான். கொஞ்சம் உஷாரா இருங்க. ஐயோ ரூம் டைல்ஸ் மாதிரி பல பல பலன் இருக்கே, சோப்பு போட்டு தொடச்சிட வேண்டியதா. ஐயோ போடுற சமடா. என்ன பண்ணுறானுங்க எது பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளை கட்டி போட்டு வச்சுக்கிறானுங்க. இவன் பழைய ஜோக் சொல்லுவான் தான் கேள்விப்பட்டுக்கிறேன். பண்ணிலாம் காட்டுறான். டேய் டேய் டேய், ஐயோ அர்ஜென்ட்டாக ஒன்று பேர் வருது. டேய் வல்லரசு, ஒன்றுக்கு வருதுடா, வந்து சீக்கிரமா அவுத்து விட்றா. வலியான விஷயத்தை வலியால தான் புரிய வைக்க முடியும். உன்னை விட்டா ஒட்டு மொத்த ஜாதிக்காரனுக்கும் தப்பான எடுத்துக்காட்டு ஆயிடுவேன். ஜாதிக்காரன் நான் அதை அனுமதிக்க மாட்டேன். டேய் சமோசாவாயா, ஜாதிங்களை தூக்கி உன் ஜட்டிக்குள்ள போட்டுக்கடா. ஓ சம்சா வேணுமா? இவ்வளோ பிரச்சனை நான் போய் சம்சா வேணும். சமோசா கேட்கலப்பா. அப்ப போண்டா கேக்குறியா? இவ்வளோ காண்டா இருக்க, நீ போண்டா கேக்குற? பைத்தியம். எதிர்பார்க்கல. உன் முதலிரவு அன்னைக்கு உன்னை தூக்குவன்னு எதிர்பார்க்கல. டேய் சத்தியமா நானும் எதிர்பார்க்கலடா. நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு தொல்லை கொடுப்பீங்கன்னு. வாடா அவுத்து விட்றா. அவ்வளோ ஆசையா? அவுத்துட்டோனியா குடுகுடுன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கணுமா? நீ கெஞ்சினாலும் கதறினாலும் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது. டேய் அது நடக்கூட நானும் தான்டா நினைக்கிறேன். முதல்ல அவுத்து விட்றா. எப்படி ஓடுற மட்டும் பாடுறா. ஓ துடிக்குதா பாடி, ஓடணும் பிச்சுக்கின்னு. அப்படி ஆசை தான் நீ போய் அவளை கட்டி பிடிச்சிக்கடா. போடா. விட மாட்டேன். உன் முதல் ராத்திரி நடக்காது. அப்படியாவது பண்ணி எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கடா. என் கிளாஸ்மேட் வெயிட் பண்ணுங்க. டேய் டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேனே. என்னது கசமுசா பண்ண போறியா? எக்ஸ்கியூஸ் மீ. என்னது? என்னடா கிஸ்மீன்றா? அவ்வளவு பர்சனாலிட்டியா இருக்க? லேட் ஆகுமா? இப்பவே குடுக்குறேன். கமல் மாதிரி குடுக்குவா இல்ல சிம்பு மாதிரி குடுக்குவா? ஹலோ ஹலோ, பசிக்குதுன்னு சொன்னேன். பசிக்குதா? என் செல்லத்துக்கு பசிக்குதா? இப்போ ஜூஸ் போட்டு குடுக்குறேன். ஏ பார் ஆப்பிள், பி பார் பனானா, சி பார் கேன. ஏய் காஞ்ச பூனை, நீங்க ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ போட்டு தரேன். ஒரே லூசுங்களா இருக்கு. ஐயோ அழகுடா. ஐயோ எந்த பக்கம் பார்த்தாலும் எடுப்பா இருக்காளே. எனக்கு கடுப்பா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு, ஒன்னு சொல்ற கேட்டுக்க. நீ போடுற ஜூஸா இருந்தாலும் சரி, அந்த போற பீஸா இருந்தாலும் சரி, யாருக்கு வாய்ச்சிக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான். பார்க்கலாம்டா. நீ போடு, ஜூஸ் போடு. 9 மணிக்குள்ள அமெரிக்கா போனோம். பாஸ்போர்ட்டை எங்க வச்சேன்னு தெரியல. டேய் என் பாஸ்போர்ட் பார்த்தா வல்லரசு. டேய் டேய் கல்யா அப்பதான் என் தேவதையை பார்த்தேன். ஜூலியட் என் குயின், என் டார்லிங். அவளை பார்த்த உடனே நான் பெஜாராய் அவன் மேல கிரஷ் ஆயிடுச்சு. என்ன அழகு, என்ன அழகு. என்ன கர்ப்பமான கங்காரு மாதிரி நெளியிறான்?
பாத்தியா பவர் ஷாக் அடிச்ச பண்ணி மாதிரி கீழே விழுகுறான் இந்த பொண்ணை பார்த்து. இன்னும் 10 நாள் கருமாதி பத்திரிக்கை அடிச்சுவாங்க. கல்யாண பத்திரிக்கை அடிக்க என்னமா போராடுறான் பாத்தியா? சொல்லு ஊத்துது. Who are you? துருவு வந்தேன். What? தேங்காய் துருவு வந்தேன். தேங்காய் சட்னி நைஸ். சமையலா? பகரம்பர் கல்லி. யோ நாகரிக நாய் பொம்மை அந்த லேடிஸ் ஃபிங்கர் நவுத்தியா? டேய் யாரா நீங்க இங்க என்னடா பண்றீங்க? சமையல் பண்றேன் சார். இவனா? உங்கள யாருமே கூப்பிடவே இல்லையே. உங்களை கூட தான் கூப்பிடவே இல்ல. ஏய் என்ன? புறா புறா. டேய் லேசோட சாமான எடுத்து கட்டி போடுறா. இது சொல்றே சேர்ல உட்கார்ந்து. புடி புடி புடி. எங்களுக்குள்ள சண்டை வேணா. தனித்தனியா அருணிக்கிட்ட காதல சொல்லலாம்னு முடிவு பண்ணோம். யார் ஜெயிச்சாலும் மற்ற 2 பேரும் ஒதுங்கணும். இதான் கண்டிஷன். அப்ப நாங்க சாகுபத்திரி போட்டு பார்த்தோம். அதில் நான் தான் ஜெயிச்சேன். அவன் மேல காதல விழுந்தனா அவ காலில் விழுந்தாத அவளை கரெக்ட் பண்ணணும்னு பின்னாடியே போனேன். நிறுத்த. நீ எப்ப பார்த்தாலும் ஊ லவ் ஸ்டோரிய பத்தியே சொல்லிட்டு இருக்க. வீட்டை பத்தி சொல்லு. அந்த நேச ஒய்ஃபை பத்தி சொல்லு. உங்களுக்காக நேசத்தோட கதை சொல்றேன்ல, அப்ப எனக்காக நீங்க என் லவ் ஸ்டோரிய கேட்டுதான் ஆகணும். ஏய் சொல்லி தொலை. What? Oh, thank you. குப்பையில போட்டுருங்க. காதல கச்சி மாதிரி கசிங்கி போட்டா கைப்பட்டுல. ஆனா பில்லாவும் வல்லரசு எனக்கு போட்டியா வந்தாங்க. வரம் பாரு. டேய் லூசு. ஹரிணி கீழே ஆணி உன் காலில் குத்திர போகுதுன்னு சொல்லிதான் கையை கவசமாச்சு காப்பாத்திட்டேன். அதான் ஸ்லிப்பர் போட்டிருக்கேன்ல. மொத கையை எடுத்து போய் டாக்டர்கிட்ட காமி. என்ன கை எடுக்கவா? இப்படி போது பாத்தியா? எப்பா டேய் அது என் மனசை தொட்டு போனவடா. கெட்டு போனவளா? கெட்டு போனவளுக்கு வாழ்க்கை கொடுப்பான்டா இந்த வல்லரசு. இப்ப எப்படி தூக்குறேன் பாடுறா அவளை. போடா போடா டேய். பார்த்து போடா. போ பழைய ஜோக் ஏதாவது சொல்லு. அருணி நீ என்ன லவ் பண்ணுன்னு கத்தி பார்த்தேன். நீ கண்டுக்கவே இல்ல. அதான் கத்தியோட வந்திருக்கேன். நீ மட்டும் என்ன லவ் பண்ணல அறுத்துப்பேன். லவ் பண்ற சொல்லு. இல்ல அறுத்துப்பேன். அறுத்துக்கிச்சு. நாங்க ஒரு பக்கம் அருணி பின்னாடியே சுத்திட்டு இருந்தோம். ஆனா அந்த வெள்ளைக்காரி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு புருஷனை கூட தேடாம வேற எதையோ தேடிட்டு இருந்தா. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே மர்மமா இருந்தது. எது இவ காலு சோஃபா காலுன்னு தெரியலையே. ரெண்டுமே வார்னிஷ் போட்ட மாதிரி வளவளன்னு இருக்கே. மேடம் நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும். விட மாட்டேன். இதுனா காய்கறி கிடையாடா ஆளாளுக்கு வந்து கேட்கறதுக்கு. லவ்டா. இவகிட்ட முதல்ல நான் தான் காதல சொல்லுவேன். அவ இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீ வந்து சொல்லு. கண்டிப்பா நீ கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவா. நான் கேட்டா அவ இதயத்தை வெளில தள்ளுவா. அது கொல்லுவாளா? கண்டிப்பா உன்னை கொல்லுவா. அவளுக்கு என்னதானா பிடிச்சிருக்கு. அவளுக்காக நான் சாவு கூட தயாரா இருக்கேன். அப்ப குத்தி நீ சாவு, நான் அவ கூட வாழ்ந்துக்கிறேன். ஹலோ உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? ஐ லவ் யூ. கோவத்துல லவ் சொல்லி பாத்திருக்கேன். இப்படி கோரஸா லவ் சொல்லி இங்க தாண்டா பாக்குறேன். ஏய் வவாலே கேங்கிட்டே உரியா சவாலே. வாயை முறா துண்டு பிடி. காதுல என்னடா தெரியும்? நிறுத்துக்கடா. என்ன பேய் படத்துல வர சமையல்கார மாதிரி அருணி Thank you. தொட்டதுக்கே தொகுறா. பிபி டேப்லெட் போடலையா? நம்ம வாழ்க்கையே. நீங்களாச்சும் சொல்லக்கூடாது அந்த லூசுங்க கிட்ட. டேய் என்னடா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அடிச்சு மூஞ்சி கிட்ட உடைச்சிடுறேன். பாத்தியா? போங்கடா வெளியில. அருணி பாத்தியா அவன? நல்லா இருக்கா? ஐயோ அங்கிள் நீங்களுமா? அங்கிள் அவளப்பட்டா கைவிட்டு போக. உன்னெல்லாம் தாத்தான்னு கூப்பிட்டுருக்கணும். நானும் சிங்கிள் தாமா. கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு ஃபீல் பண்ற வயசுல லவ் ஃபெயிலியர் ஆச்சு ஃபீல் பண்ற மாதிரி. அங்கிள் 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 என்னையா அங்கிள்
தமிழ் தமிழ் எவ்வளவு அழகான மொழி தெரியுமா? தமிழ் ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது தெரியுமா? தமிழ்ல கூப்பிட்டா அதுல எவ்வளவு பாசம் இருக்கு அரிணி. அங்கிள்னு சொல்லி எல்லாம் அசிங்கப்படுத்திட்டிய அரிணி. அரிணி வலிக்குது அரிணி, மனசு வலிக்குது, இடுப்பு வலிக்குது. அரிணி அழகா இருக்கன்னு நான் நினைக்கல. உன்னை நான் லவ் பண்ணுவேன்னு கூட நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துடுச்சு. டேய், உனக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் செட் ஆகாதுடா, செட் ஆகாது. நீ ஜெயிக்க பிறந்தவன் தாவூத். ஜெயிப்படா, ஜெயிப்ப, ஜெயிப்படா, ஜெயிப்ப, ஜெயிப்படா. அப்ப திடீர்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா வெள்ளக்காட்சி மேலேந்து ஓடி வந்துட்டு இருந்தா. ஏன் மேல போக கூடாதுன்னு நேசன் சொல்லிட்டு இருக்காரு? கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் நான் தான் பதில் சொல்லணுமா? அருணி தான் கேட்டான். நாங்கள் 3 பேர் ஆளுக்கு ஒரு கதை சொல்லணும். கேட்குறீங்களா? ஓ அதுவா? நீங்க நேசத்தோட அம்மா அப்பாவை பார்த்துருக்கீங்க? ஆமா, போட்டோல பாத்திருக்கேன். நீங்க போட்டோல தானே பார்த்துருக்கீங்க, நாங்கள் நேர்லேயே பார்த்துருக்கோம். சின்ன வயசுல நேச அம்மா அப்பாவுக்கு அடிக்கடி சண்டை வரும். நேசம் ஸ்கூல்ல வந்து புலம்பினே இருப்பான். ஒரு நாள் என்னாச்சு, நேசோட அப்பாவுக்கும் அம்மாக்கும் பயங்கர சண்டை. அப்புறம் அவங்க அப்பா நேசத்தை கூட்டு ஊரை விட்டே ஓட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் யாரும் வரவே மாட்டோம், இந்த வீடு இப்படியே தான் இருக்கும். ஸோ அதான் நேசம் மேலே வரக்கூடாது சொல்லி பண்ண நினைக்கிறேன். இவனுங்க வந்துட்டாருங்க. பிலு, ஃபுல் கதையை சொல்லிட்டு போ. மீதி கதையை ஃபர்ஸ்ட் நைட்ல மிட் நைட்ல சொல்றேன், வெயிட் பண்ணு. ஹலோ, என்ன சொல்லிட்டு போன அந்த நாய்க்கு அடிச்ச நல்லி எலும்பு? மேல போலான்னு கூப்பிட்டா என்னென்னமோ கதை சொல்றான். அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் சொல்றேன் கதைய. முன்னொரு காலத்துல இந்த ஊரை ஒரு சுல்தான் ஆண்டுகிட்டு இருந்தாராம். அவர் வச்சிட்டு இருந்த விலை மதிப்பில்லாத பொருட்கள் எல்லாம் ஒரு ஜின்னு தான் பாதுகாத்து வச்சிட்டு இருந்ததான். ஜின்னா? ஜின்னுனா நீ நினைக்கிற மாதிரி சரக்கு இல்லம்மா. ஜின்னுன்னா காஞ்சூரிங், காஞ்சனா மாதிரி அது ஒரு வகையான பேய். ஆமா, இந்த புதையில யார் எடுக்க வந்தாலும் அவங்கள கொன்னு புதைச்சிருச்சான். ஏய், அதெல்லாம் விட்டு தள்ளு, வா நம்ம மேல போய் பார்க்கலாம். மேலையா? மேல போனா ஒரு அடியா மேல போயிடுவேன். ஐயோ, வண்டா மேல போறது. பேசாம நம்மளே மேல போய் பாத்துடலாமா? என்ன ட்ரெஸ் இது அங்கிள்? எங்க போறீங்க அங்கிள்? இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை அங்கிள். அழகா தமிழ்ல மாமான்னு கூப்பிடு அருணி, இல்லன்னா தாவத்துன்னு பேர் சொல்லி கூப்பிடு, டேன்னு கூட கூப்பிடு. அங்கிள் வானா அருணி. அதுக்கு ஏன் அங்கிள் கோச்சுக்கிறீங்க? நீங்க மேல இருந்து கீழே வரீங்க, நான் மட்டும் ஏன் மேல போக கூடாது? அது வந்து நான் வந்து இந்தூர்காரன், அதனால நான் போலாம் வரலாம், ஆனா நீ போக கூடாது அருணி. அதான் ஏன் கேக்குறேன், வாங்க போலாம். ஐயோ வேற புடிச்சிட்டா வா, இப்படிக்கா பார்க்கு பீச்சுக்குன்னு 2 நாள் சுத்திட்டு வருவோம். எனக்கு மேல தான் போணும். ஐயோ அங்க போல உசுறு போயிட்டு சொல்றா கேளு. ஏன்னு சொல்லுங்க. நான் சொல்றத நல்லா கேட்டு. நேசத்தோட அப்பா ஒரு பெரிய சயின்டிஸ்ட். ராத்திரி 12 மணி 1 மணி ஆனாலும் தூங்க மாட்டார். நேர வீட்டை விட்டு கிளம்பி சுடுகாட்டுக்கு போவார். சுடுகாட்டுக்கு போய் செத்து போன பணத்தை எல்லாம் நோண்டி எடுத்து மண்டோடெல்லாம் உரிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து மாடி மேல வச்சு அதை உயிராக்க என்னென்னமோ பண்ணுவாரு. ஒரு நாள் இப்படி பண்ணினே சொல்ல மேஜிக் பண்றான். உருகி போயிட்டாரு. என்ன சம்மந்தமே இல்லாம ஒரு கதையை சொல்றான். நீலேந்து யார் இந்த வீட்டு மாடிக்கு போனாலும் அவரை மாதிரியே கன்ஃபார்ம் போயிட்டு தண்ணி தாகம் எடுக்குது, நான் போய் குடிச்சிட்டு வரேன். கம்பி கட்டுற கதையத்துல கூட அவ அழக பார்த்தா 16 நாளைக்கு பசிக்காதுரா. ஏஞ்சலா, கிறுக்கு பிடிச்ச கிளிஞ்சல். நையா ககஸ்ல கவுந்து விட்டியா? வாயில ரத்தமா இருக்கு. என்னம்மா மூஞ்சி இது? பேஷியல் பண்ண பெருச்சாலி மாதிரி இருக்கு.
போங்கடா போங்கடா போங்கடா. போங்கு பிடிச்சவனுங்க, அல்ச்சில் பிடிச்சவனுங்க, அங்கெல்லாம் பிடிச்சவனுங்க. டேய் நீங்க எல்லாம் ஸ்டேட்டஸ்ல தான்டா லவ். என்ன உளறற? இந்த தாவூத் ஸ்ட்ரைட்டாவே லவ் சொல்லுவான்டா. போங்கடா போங்கடா. இல்ல கீழ் பக்கத்து ஃபோன் பண்ணி ஒரு பைத்திய தொலைஞ்சின்னு சொல்றேன். என்னடா இவன் பேட்டரி வீக்கான பொம்மை மாதிரி ஆடுறான். என்ன பண்றாவ? உடைஞ்சு 3 நாள் கேளுங்க மாட்டான். வா வா வா. போங்கு பிடிச்சவனுங்களா அருமையை தொட்டது உங்களுக்கு எரியுதா? அப்ப கூட ஆடுறான் பத்தியா? என் கண்ணாடி ஐயோ கண்ணாடி இல்லைன்னா எனக்கு ஒரு வேலையே ஆகாது. எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. கண்ணாடி பிடிச்சிரு எப்படியா பிடிச்சிரு. ஒரு நிமிஷம். நேசத்தை என்ன பண்ணீங்க? நேசம் உன்னை யாருப்பா கட்டி போட்டது? டேய் சீட்டு கட்டு மூஞ்சி அடிச்சு கட்டி போட்டு. நான் இருக்கிறேன்ப்பா நேசம். நான் அவுத்து விடுறேன். சரிப்பா அவரு நீங்க தான் கட்டினீங்க, அப்புறம் ஏன் அவுத்து விட்டீங்க? ஏய் 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 பாரு சந்திரவாசம் அடிக்குது. இதா வாங்கனியா? வல்லரசு நேசத்தை எவனோ கட்டி போட்டுக்கிறான்டா. நான் அவுத்து விட்டேன், கவலைப்படாதீங்க. யோ ஞாபகம் மறந்த நரி. நேசத்தை நம்ம தான் கட்டி போட்டோம். எதுக்கு அவுத்து விட்டேன்? நம்மளா கட்டி போட்டோம். அடுப்புக்குள்ள வைக்கலாம். வெட்டி போட்டா வாயா. எங்க அப்பா எனக்கு அநாயகர் கண்ணான்னு அவன் காதை கட்டி விட்டா. நானு என்னைய கட்டி அவனுக்கு இனி நம்ம கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல அவன் இனிமே முதல் இரவு பத்தியே பேசக்கூடாது. அது முதல்ல கூட தூங்க போறான். ஆமா முதல்ல மேல காலை போட்டு கட்டி பூச்சின்னு தூங்க போறான். கொசுவத்தி கொளுத்தி வை போடா கோவூரு. முதல் இரவே கொண்டாடக்கூடாது. அதை முதல்லயே சொல்ல வேண்டியதானே? மாமா ஒண்ணு கவலைப்படாத. அவனுக்கு இந்த ஜூஸை போட்டு அந்த குடிச்சிட்டு கேஸை போட்டு அந்த நாட்டை தாங்க முடியாம அந்த பொண்ணு ஓடணும். ஃபர்ஸ்ட் நைட் நிக்கணும். பேட் ஸ்மெல் ஐடியா. பாரு அந்த துப்பாக்கி எங்க வச்சுக்கிறான் எங்க அப்பா? 97 கொலை 3 கொலை பண்ணனா 100. ஏடா கோபறப்பா? இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் கோபறற? அன்பா பொறுமையா சொல்லுப்பா. டேய் டோலாக் நாக்கா, அவனுங்க எப்படிடா வீட்டுக்குள்ள வந்தானுங்க? எவ்வளவு அமௌண்ட் வாங்கின? நீ புது சொக்கா போடும்போதே டவுட் சொல்றா. என்ன துப்பாக்கி தொண்டையில வச்சுன்னு வாங்கி வேண்டாம். இவெல்லாம் எதுக்கு வேஸ்டிகேட் சுத்துறான்? Darling, Hey, what did you do? Shanmugam, டார்லிங் Wake டவுன் up. போய் கட்டி பிடிக்கிறா. Shanmugam. சம்திங் ராங். Honey, Nah. he's unconscious. Do something. ஏய் இந்த நடிப்புல எனக்கு தெரியும்டி. அவனே கட்டி பிடிச்சிக்கோ. அதான பிளான். Shanmugam, it's serious. யாரு? அவனா சீரியஸா இருக்கிறான். இவனால வெளியில எவ்வளவு பேர் சீரியஸா சுத்துறாங்க தெரியுமா? டேய் முலகா முக்கா, என்ன குண்டு போடாம செத்துட்டான்? Honey, wait. Get some water. Hey, Shanmugam. என்ன ஜூஸ்னே? டேய் என்னடா இருக்கிற மூஞ்சி மறைச்சின்னு வர? மூஞ்சில மச்சம். அத்திப்பழம் ஜூஸா? இரு வர. என்ன இது சொல்ல நம்புறான்? நம்ம ஓடிடுவோம். என் உயிரை கொடுத்தாச்சும் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நினைச்சேன். What are you saying, அதனால Shanmugam? தான் ரிப்பீட் வந்தேன். உங்க ரெண்டு பேருக்குமே ஏதோ லிங்க் இருக்குன்னு டவுட் பட்டேன். ஏய் உன் பிளான்லாம் இங்க நடக்காதடி. போல மூட்டை முச்சி கட்டின்னு கிளம்படி. போ வெளியில. என் நண்பன் நல்லவன், அவன் மனசை மாத்தி. ஏன்டா எருமாடு உள்ள ஒருத்த வந்துக்கிறான், அதை பார்க்காம என்ன பண்ற? ஒத்தாலும் இல்லப்பா, மொத்தாலும் உள்ளதா இருக்கான். ராஸ்கல் சொல்றது வைக்கமா வர. டேய் சுடா மூட மாட்டான் உள்ள. நேசம் இந்த ரூம்ல பாருங்க. இங்கதான் பாருங்க. ரூம்லயா? டேய் என்னடா எங்க போட்ட தலையை வச்சுக்கிறீங்க? இவுடு டென்ஷன் எல்லாம் இங்க தான இருக்கறாங்க. எல்லாரும் வந்திருக்காங்கப்பா. இந்த ரூம்ல தான் என்ன கட்டி போட்டாங்க. இந்த ரூமுக்கு போனா அவங்கள பிடிச்சிடலாம்ப்பா. இந்த ரூம்லயா? ஜென்ஸ் அந்த வெளிய வாங்கடா. டேய் உண்மையை சொல்லு, எங்க தப்பி கூட்டவனுங்க? ஏமாப்பா எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. டேய் சொல்ல மாட்டேன். நேசம் மேல ஓடுறாங்க பாருப்பா. எங்கடா? எங்க ஓடுறானுங்க? தான்ப்பா. சண்முகம் மேல ஒருத்தன் காலிடா. மேல இல்ல கன்றாய் பூச்சி, இவன் தான் காலி. அதிர்ச்சிக்கு பிறந்தவன். டாய் வரண்டா. என்ன ஜூஸ் காரமா இருக்கு? ஓ ஸ்பைசி. சொந்த வீடு வச்சுங்கிறவன் ஃபாரின் போகிறவன்லாம் ஃப்ரெண்டுங்க நம்பி விட்டு போகாதீங்கடா. வீடை விட்டு போனீங்கன்னா இப்படி தான் நடக்கும். டாய் கையில் மாட்டினீங்க, இங்கே தான் ஒழிஞ்சிங்க. நீங்கள் தெரியும், ஒழுங்கு மரியாதை வெளியே வந்துருங்க.
இங்க பாருங்கடா, நானா மன்னிச்சு விட்டுறேன். வாங்கடா. டேய், என்ன பெல்லு சவுண்டு கேக்குது? கதவு திறக்கிறது யார் முதல்ல வரீங்களோ அவங்கள நான் விட்டுருவேன்டா. வாங்கடா. இன்னும் யார் காலிங் பெல் அடிக்கிறா? அடுத்து எந்த பொறிக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே. நேரத்தில் யாரு அச்சினியா இருக்காங்க இல்ல? வர பார்த்தா எங்க கனவு கண்ணி புன்னகை அரசி தேவதை ஓவியா. ஹாய். என்ன ஓவியா பாதியா வந்து இருக்குது? என்னது ஓவியா வீட்டுக்குள்ள வந்தாங்களா? ஆமா, ஓவியா தான். ஓவியாவா? நான் கூட ஓவியா ஆர்மி தான் சார். ரிட்டையர்ட் ஆயிடு. ஓவியா ஆவியா ஆவியா இல்ல ஓ ஓ ஓ ஓ ஏய் ஓவியா ஓவியாவா? ஹாய். என்ன இது? இதா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா விளக்கேற்றி வைக்கிறதுக்கு லைட்ரு. இவ்ளோ பெருசாவா? எங்க அப்பா ஒரு சயின்டிஸ்ட், அவர் தான் கண்டுபிடிச்சது. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எந்த கோலத்துல இருக்கிறீங்க? இல்ல, எனக்கு இந்த பக்கத்துல ஷூட்டிங் இருந்துச்சு. லேட் நைட் வேற, கார் வேற பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஸ்டே ஹியர்? நான் மேடம், இது என் வீடு இல்ல, ஓவியா வீடு. உள்ள வாங்க மேடம், வாங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன்னா இந்த தாப்பால் போட்டா தரவும் முடியாது. இது என் தாத்தனோட அந்தபுரம். அம்மா, எதுக்கு இந்த கன் கையிலே வச்சிருக்கீங்க? வீட்டுக்குள்ள எனக்கே தெரியாம 4 காட்டு புனி சுத்துதுங்க, அதை சுடுறதுக்கு தான். அங்கதான் டம்ளர் ஊட்டி விட்டுங்க. இரு வரேன். மண்டை செதிரி இருக்கும். ரொம்ப பெரிய ஆளா இருப்பீங்க போல இருக்கு. தலையை நானும் ஒரே ரோல தான் துப்பாக்கி ட்ரைனிங் எடுத்தோம். அதான் உங்க ரூம், உள்ள போய் படுங்க போங்க. ஓகே, thank you so much. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, thank you. நீங்க நல்லா ஆக்டிங் பண்ணுவீங்க தெரியும் மேடம். Thank you. நீங்க நல்லா குடிப்பீங்கன்னு தெரியும் மேடம். What? இது பிக் பாஸ்ல உங்க கூட இருந்தவங்க சொன்னாங்க மேடம். அது சொன்னீங்களா? ஓகே. என்னடா ஓவியா ஊரி நீ போவியா? நீங்க தப்பா பேர் என்ன நினைச்சீங்க. சொன்னீங்க? நேசம். So sweet. Thank you. நேசன், எனக்கு சூடா ஒரு காஃபி கிடைக்குமா அது ப்ளீஸ்? என்ன மேடம், எதுக்கு வர போங்க. Thank you so much. போங்க. Okay. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. எவனாவது சேட்டை பண்ணீங்க அவனுங்களை சுட்டு தள்ளுருவேன். எங்காவது போய் புள்ள குட்டிகளோட சந்தோஷமா இருக்குடா. என் உயிரை வாங்காதீங்க. உள்ள குட்டியா? அதுக்கு வெளியில வந்தாடா உன்னை பழி வாங்க வந்திருக்கோம். பை வாங்கணுமா? சொல்லியிருந்தா வரும்போது வாங்கி வந்திருப்பேன். பையிலடா பழிடா பழி. காப்பி கேட்டா எருமாடு பால் தான் இருக்குது, போட்டு கொடுப்போம். குஷ்டு குஷியாகிறான் கருமம் பூச்சோன்னு. பொண்ணுங்களுக்கு காப்பி வாங்கி தர பசங்களை விட காப்பியை போட்டு தர பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ரூட்டை பிடிச்சிட்டான் மாமா. என்ன காப்பி தூள் டப்பான்னு புளிய கொட்டி வச்சுக்கிறானுங்க. ஏய், நீங்க வெளிய வரலாம் கூட பரவாயில்லடா. காப்பி தூள் எங்க இருக்கு சொல்லுங்கடா. சொல்லுங்கடா. கடிட பாக்க பக்கத்துல இருக்கடா. ஓகே, தேங்க்ஸ் பா. மாங்கா பேட்ட இது ஏன் சொன்னது? சரி, முதல்ல காப்பி போடுவோம், அப்புறம் அவனுங்களை போடுவோம். நேசன், நேசன், இதோ வரமா. நேசன். அடிங்களோட வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நேர்லயே பாக்குறேன். என்னம்மா இந்தாங்க. நேசன், ஒரு பேட் நியூஸ். ஏன் மேடம், லவர் உங்களை ஏமாட்டானா? கார் இன்னைக்கு ரெடியா இல்ல. சோ இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா? இது யார் மேடம் பேட் நியூஸ்? என்னது குட் நியூஸ்? நீங்க எங்க வேணாலும் பாத்துங்க. கட்டலுக்கு ஒரு கட்டப்பீரா இருக்கு, அதுக்குள்ள கூட பாத்துங்க. கூட வந்து படுத்தாங்க. இங்க ஸ்டே பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன மேடம் பிரச்சனை? எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன புள்ள வச்சு தூங்குவீங்களா? கடை மூட்டுருப்பானுங்களா? நோ நேசன், தனியா தூங்கும்போது டெடி பேரை கட்டி பிடிச்சி தான் தூங்குவேன். என்ன டெடி பேரை கட்டி பிடிச்சி தான் தூங்குவாங்க? இது யார் கட்ட பழகினது? ரொம்ப நல்ல பழக்கமாச்சே. இப்ப டெடி பேர் தானே வேணும்? என் மூஞ்சி கொஞ்சம் பாருங்க. ஹே, ஐ காட் இட். எனக்கு நல்லா தெரியுது. என்ன? நீங்க டெடி பேர் மாதிரி தான் இருக்கீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை கட்டி பிடிச்சி தூங்கலாமா? நான் மேடம் கேள்வி. இருங்க, தாப்பா போட்டு வந்துடுறேன். இருங்க. ஓகே. ஆமா, இந்த டெடி பி.
கம்முனாட்டிக்கு தலகாணி உள்ள போட்டானுங்களே. ஐயோ சூப்பர் நேசன், இது போதுமே. தேங்க் யூ so much. அதானே, ஆனா அதுவே வந்து அமைஞ்சாலும் இவனுங்க அமைய விட மாட்டாங்க.